ஹாப்பி 2024. ஜான்வரி மாத பலனு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். ஜான்வரி 1 பஞ்சமி. அதே மாதிரி ஜான்வரி மாதம் 3 பஞ்சமி வருது. 15ஆம் தேதி காலையில் 9:30 மணிலேருந்து 16ஆம் தேதி 7 மணி வரைக்கும் பஞ்சமி. ஜனவரி 31ஆம் தேதியும் பஞ்சமி. ஸோ 3 பஞ்சமிகள் ஜனவரியில் வருது. 16ஆம் தேதி 2ஆம் தேதி ஷஷ்டி, 4ஆம் தேதி 18ஆம் தேதி அஷ்டமி, 5ஆம் தேதி 19ஆம் தேதி நவமி, 7ஆம் தேதி 21ஆம் தேதி ஏகாதசி, 9ஆம் தேதி 23ஆம் தேதி பிரதோஷம், 11ஆம் தேதி ஹனுமத் ஜெயந்தி, 12ஆம் தேதி கூடாரவல்லி, 14ஆம் தேதி மகர தீபம், போகி பண்டிகை, சதுர்த்தி விரதம், 15ஆம் தேதி தை 1, தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கல் பண்டிகை. ஹாப்பி பொங்கல் டு ஒன் அண்ட் ஆல். 20ஆம் தேதி கார்த்திகை விரதம், 25ஆம் தேதி தை பூசம் பௌர்ணமி, 26ஆம் தேதி வாஸ்து செய்கிறதுக்கு மிகவும் உகந்த நாள். காலையில் 9:52 11:22 வரைக்கும் உங்களுக்கு வாஸ்து நேரம். 29ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. இதுதான் ஜான்வரி மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு ஹாப்பி நியூ இயர். இந்த ஹாப்பி நியூ இயர்ன்றது உங்களுக்கு தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜான்வரி மாதமே அற்புதமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் நீங்கள் பார்ப்பீங்க. உண்மையான சந்தோஷம், நிறைய விஷயத்தில் வெற்றி, தோல்விகள் இல்லை, எதிரிகள் விலகிடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய திசா புத்தி மட்டும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துருச்சுன்னா 2024 மறக்க முடியாத மிகப்பெரிய அப்லிஃப்ட்மெண்ட். அதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் ஜான்வரி மந்த்துன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, டீட்டெயிலாக நம்ம போகலாம். அந்த டீட்டெயில் எண்டு வரைக்கும் கேளுங்க. உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இட்ஸ் அ கிரேட் ஃபவுண்டேஷன் ஃபார் அ பியூட்டிஃபுல் லைஃப். சரி, உங்கள் ராசிநாதன் யார்? சுக்கிரன். அந்த ராசிநாதன் உங்களுடைய 2ஆம் வீட்லேயே உட்கார்ந்துருக்கார். அடேங்கப்பா, சுகம், சந்தோஷம். கவலை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையை கவலையாக எடுத்துக்காம அதையும் மீண்டு அதை ஜாலியாகவும் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய மிக அற்புதமான மாதம்னு சொன்னால் எவ்வளவு சூப்பர். ஏன்னா உங்களுடைய 9ஆம் அதிபதி புதன், அவரே தான் உங்களுடைய வரையாதிபதியும். அவருமே உங்களுடைய 2ஆம் வீட்டில் நட்பு பெற்ற சுக்கிரனோட. அடேங்கப்பா, அப்போ நட்பினால் வெற்றி. அப்போ நட்பு தானேங்க வாழ்க்கை, சந்தோஷம் தானேங்க வாழ்க்கை, சுகம் தானேங்க வாழ்க்கை. அந்த 2ஆம் வீடுன்றது உங்களுக்கு சுக்கிரன் உட்காரும்போது சுகமான வார்த்தைகள், பேச்சில் நயம், பேச்சில் இனிமை, இது அத்தனையும் இருக்கும். எக்கச்சக்கமாக துளாராசி அன்பர்கள், துலா லக்ன அன்பர்கள் பிரச்சனை தொடர் பிரச்சனை. அப்படிப்பட்ட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது பெரிய சொல்யூஷன் மட்டும் இல்லை, சாதகமான ஒரு மாதம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த 2ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்று சூரியனோடு இருக்கார். அண்ட் உங்களுடைய லாபாதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது தந்தையினால் நன்மை, தாயினால் நன்மை, தாயினுடைய வழிகாட்டுதனால் நன்மை. அப்பா கை கொடுத்து உங்களை தூக்கிட்டு போக போகிறாரு. நீங்களும் அப்பாவும் சேர்ந்து ராஜநட போட போகிறீங்க. நிறைய அப்லிஃப்ட்மெண்ட், அம்மா வழி அப்பா வழி எல்லாமே உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. நிறைய வெற்றி, அரசு வழி அனுகூலம், அரசு வேலை கிடைக்கணும்னு யாரெல்லாம் நினச்சிங்களோ உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அரசு வழி வேலை இப்போ கிடைக்கும். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அரசு வழி டாக்குமெண்ட்டே மூவ் ஆகலை, ஃபைலே மூவ் ஆகலைங்க, இதுங்கன்னு எதை நீங்கள் சொன்னாலுமே இப்போ உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்குது.
அகெயின் நான் சொல்கிறேன், உங்கள் சுயஜாதகத்தை மட்டும் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா துலா ராசின்னு சொல்லும்போது அங்கே சனி திசையை கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த சனி பகவானுடைய நிலை என்ன அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ சனி கேதுவோடு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சனி திசை எந்த புத்தி நடந்துட்டுருக்கு, ஒரே குழப்பமாக இருக்கு, என்னடா எல்லாருமே துளாராசிக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு இப்போ கொஞ்சம் சொல்லிகிட்டே வராங்க நவம்பர் மாதத்துலேருந்து, ஆனால் அந்தளவுக்கு இல்லையே அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். அந்த குழப்ப நிவர்த்தி எதனால் நடக்கலைன்னு பார்த்து அதுக்குண்டான வழிமுறைகளை பின்பற்றுங்க. ஒரே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா உங்கள் மன பாரத்தை குறைச்சிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட உண்மைகளை நீங்கள் எடுத்து பேசுங்க. ரொம்ப உண்மையான மனிதர்கள் துளாராசி அன்பர்கள். ஸோ அந்த குழப்பத்தில் என்ன நினச்சிக்குவாங்களோ ஏது நினச்சிக்குவாங்களோ அப்படின்ற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு ஓப்பன் மைண்டடாக அந்த குழப்பம் என்னென்னலாம் நடந்தது, என்ன காரியம் அப்படின்றத நீங்கள் வெளிப்படையாக பேசிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சொல்யூஷன் அதுக்குள்ளேயே இருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுடைய தைரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 3ஆம் வீட்டில் தைரியத்தை சூப்பராக உண்மையான தைரியத்தை கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கக்கூடிய அமைப்பில் உட்கார்ந்துருக்கார். உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய், அவர் 2ஆம் அதிபதியும் அவர் 3ல் உட்கார்ந்துருக்கும் போது நீங்கள் உங்களுக்கு மனசாரசி ஒரு மிஸ்டேக் பண்ணியாச்சு, அந்த மிஸ்டேக் இதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். அப்போது உங்களுடைய நட்பு, உங்களுடைய தாய் தந்தையருக்கு இதனால தான் இந்த குறைபாடா அப்படின்றது தெரியும். அது படிப்புலன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போது இல்லைம்மா இந்த மிஸ்ஸு சொல்லி கொடுக்குறது எனக்கு புரியவே இல்லைம்மா, அதனால தான்மா அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள். அந்த இடத்துல அந்த மிஸ்ஸை தப்பு சொல்லிட்டா மிஸ்ஸு நம்மளை திட்டிடுவாங்களோ, ஸ்கூல் பிரின்சிபல் கூப்பிட்டு ஏதாவது கண்டிச்சிடுவாங்களோ அப்படின்ற பயம் எல்லாம் வேண்டாம். நீங்கள் நினைக்கிறத ஓப்பனாக தெளிவாக கிளியராக சொல்லுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு போய் உங்கள் தாய் தந்தையர் உங்கள் நட்பு வட்டாரம் போய் அந்த மிஸ்ஸோட பேசுவாங்க. மிஸ் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களா என்னன்னு தெரில, இவங்களுக்கு மட்டும் அந்த பாடம் புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது இப்போ குருனுடைய அனுகிரகம் இருக்கு இல்லையா, அப்போ அந்த டீச்சர் கண்டிப்பாக தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்படியா என் பையன் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, இந்த ஸ்டெப்பு தான் உனக்கு புரியலையா, ஒன்றும் இல்லைப்பா 2+3 5ன்றதை நான் ஆட்டோமேட்டிக்காக போட்டிருக்கேன், நீ கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேனே, மை காட் இதனால தான் மார்க் கம்மியாச்சா அப்படின்னு லைஃப் ஃபெயிலியரை கூட கரெக்ட் பண்ணக்கூடிய மிக 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 அற்புதமான ஒரு மாதம். 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது பணம், யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ சூப்பராக வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். புது புது ஐடியாஸ் அங்கே தோணும். உயர்கல்வி போகிறவங்களுக்கு இது அற்புதமான ஒரு காலகட்டம். திருமணம் நடக்கும், 2ஆம் திருமணம் நடக்கும். கணவன் மனைவி பிரிவினையாக இருக்கக்கூடியவங்க கூட இப்போ மனசை விட்டு பேசும்போது இதுதான் மைனஸா அப்படின்றது புரிஞ்சு அந்த மைனஸை கரெக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உண்டான சூப்பரான காலகட்டம். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய 11ஆம் அதிபதி யாரு? சூரியன். அந்த சூரியன் உங்களுக்கு 3, 4ஆம் வீட்டில் ட்ராவல் பண்ண போகிறார். அப்போ உங்களுக்கே அந்த தைரியமும் கிடைக்கும். அதே மாதிரி சந்திரன் இல்லையா, சந்திரனுக்கு 2, துலாத்துக்கு 2ல் சுக்கிரன் இருக்கும்போது சந்திரன்னா தாய், ஸோ 4ஆம் வீடுனா தாய். அப்போ உங்களுடைய தாயும் தந்தையரும் சேர்ந்து உங்களுக்கு கரெக்டான வழியை காமிச்சு லாபகரமாக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அங்கே தேடி வருது. அப்போ குடும்பத்தினால் உங்களுக்கு நன்மை, நட்பினால் உங்களுக்கு நன்மை, ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்னால் நன்மை, பேச்சில் நயம், பேச்சில் லயம், இனிமையான பேச்சு, இத்தனை விஷயங்களும் இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, உங்களுக்கு 6ஆம் வீட்டில் ராகு. அப்போது அந்த ராகு என்ன பண்ணிடும், விரிவுபடுத்திடும். அப்போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும், புகழ் கிடைச்சிடும், கீர்த்தி கிடைச்சிடும். நீங்கள் எப்படிப்பட்ட மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அந்த மிஸ்டேக் எல்லாம் மறைஞ்சு போய் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அற்புதமாக போகிறதுக்கு 5ஆம் வீட்டு சனி பகவான் கூட. எல்லாத்துக்கு சனி சூப்பருங்க. உங்களுடைய ராசியில் தான் சனி பகவான் உச்சம் பெறார். அப்படிப்பட்டவர் அர்த்தமாஷ்ட சனியிலேருந்து இப்போ 5ஆம் வீட்டு சனி பகவானுக்கு சனிக்கு பெயர்ச்சி ஆயிட்டார். ஸோ கும்ப சனி எப்பயுமே சூப்பரான சனி. ஸோ அத்தனை விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் வெற்றி வெற்றி வெற்றி, காதலில் வெற்றி, திருமணத்தில் வெற்றி, 2ஆம் கல்யாணத்தில் வெற்றி, கணவன் மனைவியினுடைய வெற்றி. ஸோ இது அத்தனை விஷயங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது.
லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ப்ளீஸ் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியை பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய மைனஸஸை என்ன பண்ணணுன்றதை பார்த்து சூப்பராக பண்ணுங்கள். அப்போ செகண்ட் ஆஃப் ஆஃப் துலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா புது ஆட்களுடன், புது ஐடியாஸுடன், புது இடத்துடன் பல பல நன்மைகள் ஏற்படும். தொல்லைன்றது விலகிறதுக்கு இந்த காலகட்டம் அவ்வளவு சூப்பர். புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு புது பொறுப்பு அப்படின்றது வரும். நிறைய சர்வீஸ் பண்ணுவீங்க. துருன்னு இருந்து நிறைய விஷயத்த ஜெயிப்பீங்க. செகண்ட் ஆஃப் ரொம்ப பொன்னான காலம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. துளாராசி துலா லக்ன அன்பர்கள், பெருமாளினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. சுக்ரன் அதே மாதிரி மனசை விட்டு பேசுங்க, ஜாலியாக இருங்க, கலகலகலகலான்னு பேசுங்க, சுறுசுறுப்பாக செயல்படுங்க. இதுவே பெரிய வெற்றியை தேடி கொடுத்துரும். ஓகே. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.